ஹாய் இரண்ட்ஸ். அட்ரியாமேசின். இதை நாங்க டாக்டர்ஸ் டாக்ஸோரூபிசின்னும் சொல்லுவோம். ஹைட்ராக்சி டாக்ஸோரூபிசின்னும் சொல்லுவாங்க. நிறைய பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆண்டிகி மோதிரபி மருந்து டிரக். இது பலவிதமான கேன்சர்களுக்கு பயன்படுது. உதாரணத்துக்கு பிரெஸ்ட் கேன்சர் ரொம்ப காமனா ஜிஐ கேன்சர் அல்லது மைலோமா லங் ஓவரீஸ் அப்புறம் பிளட் கேன்சர்ல ரொம்பவே அதிகமா பயன்படுது. உதாரணத்துக்கு லிம்போமா மாதிரியான கேன்சர்கள்ல. சரி, உங்களுக்கு எந்த காரணத்துக்காக இது பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் அட்ரியாமேசின் ஒரு முக்கியமான மருந்து. ஆனா இதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கு. ஹேர் லாஸ், இம்யூனிட்டி குறையிறது, ஹீமோகுளோபின் குறையறதால வர்ட்ட சோர்வு, பசியின்மை, பிபி குறையறதுன்னு பல விஷயங்கள். இது ஒரு டிபிக்கல் கீமோதெரபி. ஆனா ரொம்ப அவசியமான கீமோதெரபி. அதனாலதான் இந்த வீடியோவுல நீங்க என்கிட்ட அடிக்கடி கேட்கிற அல்லது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நான் கவர் பண்றேன். இந்த மருந்தை எடுத்துக்கிறவங்க இந்த வீடியோவை கவனமா பாருங்க. முதல்ல இந்த வீடியோவுல தியரிட்டிக்கல் விஷயங்கள். இது எப்படி வேலை செய்யுது, ஏன் வேலை செய்யுது, வேலை செய்யறதை எப்படி நிறுத்துது எல்லாம் பேசாம பிராக்டிகல் பாயிண்ட்ஸை பேசுவோம். முதல் விஷயம், இது எப்படி இருக்கும். இது சிவப்பு கலர் இன்ஜெக்ஷன் வடிவத்துல வரும். பல நேரங்கள்ல பேஷண்ட் வேற எங்கேயாவது கீமோதெரபி எடுத்துட்டு என்கிட்ட வரும்போது அவங்க கிட்ட பழைய ட்ரீட்மெண்ட் பேப்பர்ஸ் எதுவும் இருக்காது. நாங்க ஹிஸ்டரி கேட்கும்போது சிவப்பு கலர் மருந்து கொடுத்தாங்களான்னு கேட்போம். அதை வச்சு என்ன மருந்து கொடுத்திருப்பாங்கன்னு எங்களுக்கு புரியும். இது சார்ந்த மத்த காம்பவுண்ட்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு எபிருபிசின் அல்லது டாக்டினோமைசின் மாதிரி. அதை நான் இந்த வீடியோவுல கவர் பண்ணல. சோ இது சிவப்பு கலர் இன்ஜெக்ஷன்ல வரும். வெவ்வேறு அளவுகள்ல கிடைக்கும். 10 mg 50 mg மாதிரி. இந்த கீமோவை கொடுக்கறதுக்கு முன்னாடி மத்த எல்லா கீமோ மாதிரியும் நாங்க சில முக்கியமான டெஸ்ட்களை எடுப்போம். உதாரணத்துக்கு சிபிசி, ஆர்எஃப்டி அப்புறம் எல்எஃப்டி. அதாவது இதெல்லாம் பிளட் டெஸ்ட். அட்ரியாமேசினோட ஒரு சைட் ஏக்ட் ஹார்ட் மேல விழும். அதனால பேஷண்ட்டுக்கு அட்ரியாமேசின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க 2 எக்கோ பண்ணுவோம். இது ஹார்ட்டோட சோனோகிராபி மாதிரி. இதுல ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, பம்பிங் சரியா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இந்த டெஸ்ட் ஏன் பண்றோம். பேஷண்டோட உடம்புல அட்ரியாமேசின் மாதிரியான மருந்தை ஏத்துக்கிற இட்னஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்குதான். ஏன்னா இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அட்ரியாமேசின் எடுத்த பிறகும் நாங்க இந்த டெஸ்டுகளை எல்லாம் எடுப்போம். சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால டோஸை குறைக்கணுமான்னு பார்க்க இது ரொம்ப முக்கியம். இதை நான் இன்னும் டீட்டெயிலா கவர் பண்றேன். இப்போ அடுத்து போவோம். அட்ரியாமேசின் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே ஸ்டெரிலிட்டியை மலட்டுத்தன்மை ஏற்படுத்தலாம். ஸ்டெரிலிட்டினா குழந்தை பிறக்கும் திறன் குறையலாம். யாராவது மெனோபாஸ் நிலைக்கு பக்கத்துல இருக்கும்போது நீண்ட காலம் இந்த மாதிரியான கீமோ எடுத்தா அவங்களுக்கு பீரியட்ஸ் நிக்கலாம் அல்லது ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையலாம். கேன்சர் ஒரு பெரிய நோய்ங்கிறதால இந்த கவுன்சிலிங் பல நேரங்கள்ல கவனிக்கப்படாம போயிடுது. கேன்சர் டயக்னோசிஸ் ஆன உடனே பேஷண்ட் பயந்துடுறாங்க. டாக்டர்ஸும் கேன்சர் மேலேயே ஓகஸ் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரியான கீமோதெரபி ஆரம்பிக்கும் போது இதனால உங்களோட ரீப்ரொடக்ஷன் திறன், அதாவது குழந்தை பெத்துக்கிற திறன் குறைய வாய்ப்பிருக்குன்னு கவுன்சிலிங் பண்றது ரொம்ப முக்கியம். ஒருவேளை பேஷண்ட் குழந்தை பெத்துக்கிற வயசுல இருந்து நோயிலிருந்து மீண்டு வந்த பிறகு குழந்தை பெத்துக்க ஆசைப்பட்டா நாங்க வேற வழிகளை பயன்படுத்துவோம். அப்போ நாங்க ஸ்பெர்ம் பிரிசர்வேஷன் அல்லது ஓவேரியன் பிரிசர்வேஷன் பண்ணுவோம். அதாவது ஓவரிக்குள்ள இருக்கிற எக் கருமுட்டை அல்லது ஸ்பெர்மை எடுத்து பேங்க்ல சேமிச்சு வைப்போம். கீமோ எடுத்த பிறகு பேஷண்ட்டுக்கு எர்டிலிட்டி பிரச்சனைகள் வந்தா பேங்க்ல இருந்து ஓவம் அல்லது ஸ்பெர்மை எடுத்து அவங்களோட குறைபாட்டை சரி பண்ண முடியும். இதுக்காகவே நான் எர்டிலிட்டி இன் கேன்சர் பேஷண்ட்ஸ்னு ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அட்ரியாமேசினுக்கு இது ஒரு சைட் எஃபெக்ட். எர்டிலிட்டி மட்டும் இல்லாம பிறக்கப் போற குழந்தைக்கு பர்த் டிஃபெக்ட்ஸையும் இது ஏற்படுத்தலாம். அதாவது கீமோதெரபி எடுத்துக்கும் போதே யாராவது பிரெக்னன்ட் ஆனா பிறக்கிற குழந்தைக்கு சில குறைபாடுகள் வரலாம் அல்லது முழு வளர்ச்சி அடையாம போகலாம். அதனாலதான் கீமோதெரபி எடுத்துக்கும் போது பர்த் கண்ட்ரோல் முறைகளை கண்டிப்பா பின்பற்றணும்னு நாங்க ஸ்ட்ராங்கா சொல்றோம். டயாப்ரம் அல்லது காண்டம் மாதிரியான பேரியர் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பிரெக்னன்சியை தவிர்க்கணும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு நீங்க தாராளமா குழந்தை பெத்துக்க பிளான் பண்ணலாம். இப்போ அட்ரியாமேசின் பத்தி சில குறிப்பிட்ட விஷயங்கள் பேசினா. முதல்ல, யாருக்கு அட்ரியாமேசின் கொடுக்க முடியாது. இது பேசிக்கா நாங்க கேன்சர் டாக்டர்ஸ் பார்க்கிறதுதான். இருந்தாலும் உங்க தகவலுக்காக சொல்றேன். பழைய கீமோதெரபியின் போது உங்களுக்கு அட்ரியாமேசின் அல்லது அது சார்ந்த மருந்துகளால ஏதாச்சும் ரியாக்ஷன் வந்திருந்தா
நாங்க மறுபடியும் அட்ரியாமேசின் கொடுக்கிற ரிஸ்கை எடுக்க மாட்டோம். யாருக்காச்சும் ஹார்ட் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருந்தா, அதாவது 2 உல எஜெக்ஷன் இராக்ஷன் EF ரொம்ப கம்மியா இருந்தா அல்லது குளோபல் ஹைப்போகினீசியா இருந்தா, ஹைப்போனா வேலை செய்யாமல் போறது, அதாவது ஹார்ட்டோட செயல்பாடு ரொம்ப குறைஞ்சு போறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில நாங்க அட்ரியாமேசின் கொடுக்க மாட்டோம். இல்ல கொடுக்க வேண்டியிருந்தா அதுக்கு வேற வழி இருக்கு. அதுதான் கண்டினியூவஸ் இன்யூஷன். அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள நிதானமா ஏத்துறது. அந்த வழியில கொடுப்போம். கூடவே யாருக்காவது லிவர்ல பிரச்சனை இருந்தா, அதாவது குரோனிக் லிவர் டிசீஸ் CLD ரொம்ப நாளா ஏதோ ஒரு காரணத்தால கல்லீரல்ல பிரச்சனை இருந்தா, அதை குரோனிக் லிவர் டிசீஸ்னு சொல்லுவோம். அந்த சூழ்நிலையில அட்ரியாமேசின் மாதிரியான மருந்துகளை நாங்க கொடுக்க முடியாது. பேஷண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான சைட் எக்ஸ் வரும், இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிடும், போன் மேரோ வேலை செய்யறதை நிறுத்திடும். இந்த காரணங்களால இந்த மாதிரியான நேரங்கள்ல நாங்க இந்த மருந்தை தவிர்த்திடுவோம். வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி அட்ரியாமேசின் ஒரு டிபிக்கல் கீமோதெரபி டிரக். கீமோதெரபியால வரக்கூடிய எல்லா சைட் எக்ஸும் முடி கொட்டுறதுல இருந்து ஈவர் வர்ட்ட வரைக்கும் இதுலயும் வரலாம். இப்போ இதை ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல ஈவரோட அளவை புரிஞ்சுக்கோங்க. 99 ஈவர் கிடையாது, 100 கூட ஈவர் கிடையாது. ஒருவேளை 100.4 டிகிரி டெம்பரேச்சர் 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்தா அதை மருத்துவ மொழியில ஈவர்னு சொல்லுவோம். அல்லது எப்பயாச்சும் 101 டிகிரிக்கு மேல போனா அதை ஈவர்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஈவர் ஏன் வருது? பேசிக்கா ரத்தத்துக்குள்ள போற கீமோதெரபி ரத்தம் மற்றும் போன் மேரோ மேல நேரடியா பாதிப்பை ஏற்படுத்துது. ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் WBC அப்புறம் பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் குறையறதால உங்களுக்கு அட்டீக், அதாவது கடுமையான சோர்வு வரலாம். ரொம்ப குறைஞ்சு 8- கீழே போயிட்டா வெளியில இருந்து ரத்தம் ஏத்த வேண்டியிருக்கலாம். WBC அளவு 2000- கீழே போனா அல்லது ரொம்ப குறைஞ்சுட்டா உங்களோட இம்யூனிட்டி குறைஞ்சிடும். வெளியில சாப்பிட்ட சாப்பாட்டாலேயோ இல்ல மத்தவங்க இருமினாலோ உங்களுக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் வரலாம். ஏன்னா இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. லூஸ் மோஷன், நிமோனியா வரலாம் அல்லது யூரின்ல எரிச்சல் UTI வரலாம். பிளேட்லெட்ஸ் குறைஞ்சா என்ன ஆகும்? பிளேட்லெட்ஸ் 50,000 வரைக்கும் இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு பெருசா ஒன்னும் தெரியாது. ஆனா 20.00 கீழே போயிட்டா ஸ்பான்டேனியஸ் பிளீடிங் வர்ட்ட ரிஸ்க் அதிகமாகும். ஸ்பான்டேனியஸ் பிளீடிங்னா மூக்குல இருந்து ரத்தம் வர்றது, பல்லுல இருந்து ரத்தம் வர்றது. அந்த சூழ்நிலையில ரத்தம் ஏத்துற மாதிரியே வெளியில இருந்து பிளேட்லெட்ஸையும் ஏத்தலாம். இது தவிர ஹேர் லாஸ் கண்டிப்பா நடக்கும். இப்போலாம் ஸ்கால்ப் கூலிங் டிவைஸ்னு ஒரு நவீன மெஷின் வந்திருக்கு. கீமோதெரபி நடக்கும்போது இதை தலையில மாட்டிடுவாங்க. இது தலையை நல்லா ஜில்லுன்னு வச்சுக்கும். இதனால கீமோ மருந்து ரத்த ஓட்டம் வழியா தலைப்பகுதிக்கு அதிகம் போகாம தடுத்து முடி கொட்டுற சைட் ஏக்டை குறைக்குது. இதை பத்தி என்னோட இன்னொரு வீடியோவுல டீட்டெயிலா சொல்லி இருக்கேன். மத்த சைட் எக்ஸ் பத்தி பேசினா ஸ்கின் வறண்டு போறது, தோல் உரியறது அல்லது டார்க் பிக்மெண்டேஷன் வந்து கலர் மாறுறது நடக்கலாம். கீமோ போயிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இது இருக்கும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு 2-3 வாரத்துல எல்லாமே நார்மல் ஆகிடும். அடுத்து நாசியா, அதாவது குமட்டல் அல்லது வாந்தி வர்றது. அட்ரியாமேசின் எடுத்துக்கும் போது வாந்தி வர்றதுக்கான மாடரேட் ரிஸ்க் இருக்கு. இருந்தாலும் வாந்தியை கட்டுப்படுத்துற ஆன்டியமெடிக் மருந்துகளை நாங்க முன்னாடியே கொடுத்துடுவோம். வீட்டுக்கு போன பிறகும் 5 நாளைக்கு கண்டிப்பா போட சொல்லுவோம். இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஒண்டான்செட்ரான் 4 mg 5 நாளைக்கு எழுதி கொடுத்தா ஒரு நாள் போட்டுட்டு வாந்தி வரலன்னு நிறுத்திடுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. கீமோதெரபியால குமட்டல், வாந்தி 4 முதல் 5 நாள் வரைக்கும் இருக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க 5 நாளைக்கு மருந்து தர்த்தோம். அதனால கண்டிப்பா அதை முழுசா எடுத்துக்கணும். அடுத்து லூஸ் மோஷன், டயரியா. இது இன்ஃபெக்ஷனால வந்தா கீமோ எடுத்த 7 நாளைக்கு அப்புறம்தான் வரும். கீமோதெரபி முடிஞ்சு 7 நாளுக்கு அப்புறம் வர்ற டயரியாவை ஆன்டிபயாட்டிக்ஸ் வச்சு சரி பண்ணணும். அப்படி இல்லாம கீமோ எடுத்த அன்னைக்கே லூஸ் மோஷன் ஆரம்பிச்சா அது இன்ஃபெக்ஷன் இல்ல, அது கீமோவோட நேரடி சைட் எஃபெக்ட். அந்த சூழ்நிலையில ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்காம லோபிரமைடு அல்லது லோமோடில் மாதிரியான ஆன்டிடயரியல் மருந்துகளை எடுக்கணும். இது குடலோட வேகத்தை குறைச்சு தண்ணீரை உறிஞ்ச வச்சு லூஸ் மோஷனை கட்டுப்படுத்தும். இன்னொரு பக்கம் சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் கூட வரலாம். இது குறைவாதான் நடக்கும், ஆனாலும் வர வாய்ப்பிருக்கு. அந்த நேரத்துல லாக்டுலோஸ் மாதிரியான சிரப் குடிச்சு மலச்சிக்கல்ல இருந்து நிவாரணம் பெறலாம்.